ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 22ஆம் தேதி, நாளை ஜனவரி 23ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 215 ரூபாய் குறைந்து 22 கேரட் 1 கிராம் 14,200 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் 15,491 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,23,928 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தற்பொழுது என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து தாங்க காணப்படுது. நம்மளுக்கு காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் 11 மணிக்கு மேலேயே உங்களுக்கு தங்கத்தோட விலை வந்து சற்று அதிகரிக்க தாங்க தொடங்கி இருந்தது. ஸோ நான் மத்தியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டு தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஒரு 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ரேட் சேஞ்ச் பண்ணலங்க. ஸோ தற்பொழுதும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் விலை வந்து குறையலைங்க. தற்பொழுது வரைக்குமே அதிகரிக்கும் முகமாக தான் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 4 பைசா நம்மளுக்கு வீக்காக இருக்குங்க. பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை, ஒரு 4 பைசா மட்டும்தான் வீக்காக இருக்குங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது நாளைக்கு தங்கத்தோட விலை சற்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 22 கேரட் 1 கிராம் 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு 80 ரூபாயிலிருந்து ஒரு 150 ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆகுமா, இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எப்படி என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்து வெள்ளியோட விலை இன்று கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. கடந்த சில நாட்களாகவே வெள்ளியோட விலை ஒரே நாளில் 8 ரூபா 10 ரூபா 12 ரூபா அப்படி அதிகரித்த நிலையில் இன்று ஒரே நாளில் தான் பார்த்தீங்கன்னா 5 ரூபா மட்டும் தான் குறைஞ்சிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மீண்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை சற்று அதிகரிச்சிருக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு ஏற்றம் தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு 1 ரூபாயிலிருந்து ஒரு 3 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து ஒரு சின்ன ஏற்றத்தில் தான் இருந்தது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு 30 பைசா கிட்ட நமக்கு வந்து வீக்காக இருந்ததுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து சற்று நல்லாவே ஒரு அதிகரிப்பு இருந்துச்சு. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் தங்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இருக்குது. வெள்ளியோட விலையும் ஒரு சின்ன ஏற்றம் இருந்துட்டு இருக்குங்க. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுனால சர்வதேச லெவலில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குங்க. இந்த டைமில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஸோ தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு 80 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு 1 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ இதுதான் தற்பொழுது நிலவரம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்குது, இன்க்ரீஸில் இருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி